ஆவியில் அனலாக இருப்பது எப்படி? ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்ல ஒரு அக்னிமயமான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு என்ன செய்தால் அதை வாழ முடியும்? நம்ம ஸ்பிரிட், நம்ம உள்ளான மனிதன் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில், இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜொலித்து பிரகாசிக்க, அக்னியாக இருக்க, ஆவியில் ஃப்ளேமாக இருக்க என்ன செய்தால் நம்ம ஆவியில் எல்லாம் ஃபயராக இருக்கும்? எல்லா விஷயத்திற்கும் அதை அப்படியே அக்னியாக பற்றி ஜொலிக்க என்ன செய்ய? மங்கி மங்கி போகிறோமே, சோர்ந்து போகிறோமே, ஆதி அன்பை இழக்கிறோமே. பட் இதை எப்படி நம்ம ஃபயர் பண்ண? ஹவு டு கிண்டல் த ஃபயர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் இன் அஸ்? நமக்குள் இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியின் அக்னியை எப்படி அனல் மூட்ட? ஒரு அருமையான விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் உயரணும், தேவனோடு இன்னும் கனெக்டாக இருக்கணும், நான் தேவனுக்காக சாதிக்கணும், இப்படிப்பட்ட தாகம்லாம் உங்களுக்குள்ளே இருக்குதுன்னா தேவனுடைய சத்தத்தை கேட்கணும், சித்தம் செய்யணும். பரிசுத்த ஆவியின் சத்தத்தை எப்படி கேட்க? இப்படிப்பட்ட எல்லா டாப்பிக்கையும் நம்ம சேனலில் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். தேவச்சனமே, இன்றைக்கி விசேஷமாக நம்ம ஸ்பிரிட்டில் ஃபயராக இருந்தால் என்ன நடக்கும், பிசாசு எப்படி பயப்படும், எல்லா காரியங்களையும் பார்க்க போகிறோம். ஸோ தேவச்சனங்கள் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது ஸ்பிரிச்சுவல் WF என்ற ஒரு நல்ல ஆவிக்குரிய சேனல். இந்த யூடியூப் சேனலை நீங்கள் முதல்ல பார்க்குறீங்கன்னா தேவச்சனங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, முடிந்தால் சனிக்கிழமை 9 மணி அளவில் நைட்டு நேரம் இந்த வீடியோஸ் உங்களுக்காக அப்லோட் பண்ணப்படும். ஸோ தேவச்சனங்கள் தொடர்ந்து பாருங்கள். இன்றைக்கி ஒரு அருமையான டாப்பிக்கை பார்க்க போகிறோம். அதுதான் ஆவியில் அனலாக இருக்கிறது எப்படி. வாருங்க நம்ம பார்க்கலாம். வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது, பி ஃப்ளேம் இன் ஸ்பிரிட். ரோமர் 12வது அதிகாரத்தில் அழகாக சொல்லுகிறது, அசதியாக இராமல் ஜாக்கிரதையாக இருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். நமக்கு தேவை ஆவியிலே அனலாயிருங்க. இது எப்படின்னு தான் நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். மனுஷனுக்கு ஆண்டவர் ஆவி, ஆத்மா, சரீரம் 3 காரியங்களை கொடுத்திருக்கிறார். இந்த 3மே ஒரே நபருக்குள்ளே தான் இருக்குது. உங்களை பார்க்கும் பொழுது ஒரு வெளிப்பிரகாரமான மனிதன் இருக்கிறான். இந்த மனிதன் வெளிப்பிரகாரமானவன். இதில் அநேகர் ஹைட்டாக இருப்பாங்க, கட்டையாக இருப்பாங்க, வெள்ளையாக இருப்பாங்க, கருப்பாக இருப்பாங்க, மாநிறமாக இருப்பாங்க, எப்படினாலும் இருக்கலாம், குண்டாக இருப்பாங்க, ஒல்லியாக இருப்பாங்க. ஸோ தேவஜனமே, இந்த வெளிப்பிரகாரமான அப்பியரன்ஸ் நம்ம சாதனையை செய்கிறதற்கு கண்டிப்பாக தடை கிடையாது. ஆனால் நம்ம மனநிலை சார்ந்த விஷயங்கள் உண்டு. அதுதான் ஆத்மீக விஷயங்கள், அது ஆத்மாவை சேர்ந்தது. ஸோ உள்ள ஒரு ஆத்மா இருக்குது. இன்னும் டீப்பாக போனீங்கன்னா உள்ள ஒரு ஆவி இருக்குது. இந்த ஆத்மா உங்களை குறித்து எல்லா நன்மையும் தீமையும் அறிந்தது. உங்களை குறித்த எல்லா விஷயமும் உங்கள் ஆத்மாக்குள்ளே தான் இருக்கும். அதனால தான் பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று போட்டிருக்கிறது. ஸோ தேவஜனமே, நீங்கள் ஆத்மாவா உங்களுக்குள்ளே இருந்து நல்ல டிசிஷன்ஸையும் கெட்ட டிசிஷன்ஸையும் நீங்கள் எடுக்க முடியும். ஆனால் கர்த்தர் தங்கக்கூடிய ஒரு இடம் இருக்குது. அதுதான் உங்கள் ஸ்பிரிட், உங்கள் உள்ளான மனுஷன். இந்த உள்ளான மனுஷன் அநேக நேரம் சோர்ந்து போயிடுறான். முறிந்த ஆவியை யாரால் தாங்கக்கூடும் என்று வேதம் கேட்கிறது. ஸோ இந்த ஸ்பிரிட் சோர்ந்து போகுது, ஈவில் ஸ்பிரிட்டினால் பொசஸ் பண்ணப்படுகிறது, அசுத்த ஆவியினுடைய தாக்கங்கள் அதற்கு வருகிறது. இதை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது, ஒரு அசுத்த ஆவி ஒருவனை விட்டு போகும் பொழுது அது அவனை விட்டு போனதுனால இப்போ திரும்பியும் அதற்கு இடம் இல்லாமல் ஊரெல்லாம் சுற்றிட்டு, வனாந்தரெல்லாம் சுற்றிட்டு, வேறு எங்கேயாவது இடம் இருக்கான்னு பார்த்துட்டு எங்கேயும் இடம் இல்லை என்ற காரணத்தினால் திரும்பியும் தான் விட்டு போன வீட்டுக்கு வருகிறதாம். அப்படி என்றால் ஒரு மனுஷனுக்குள்ளேருந்து ஒரு அசுத்தாவி வெளியே போயிட்டுனா, நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம இந்த 4-வே ரோடுலையும் ஸ்ட்ரீட்லலாம் சுற்றிக்கிட்டு இருக்கணும் கிடையாது. அதுக்கு ஆவிக்குரிய மண்டலங்கள் இருக்குது. எப்படி மனுஷனுக்கு ரோடு இருக்குதோ, அவைகளுக்கும் ஸ்பிரிட்டில் சில சுற்றி பார்க்குற இடங்கள் இருக்கும். மனுஷனுக்கு நமக்கு தெரிந்த விதத்தில் ரோடெல்லாம் போட்டிருக்கோம். ஸ்பிரிட்டில் அது வீடுகளுக்கு இடையில கூட அது நடந்து போயிட்டுருக்கும். ஏன்னா அசுத்த ஆவிகளுக்கு எலும்புகள் கிடையாது, சதைகள் கிடையாது. அதனால் அது இஷ்டமான இடத்துக்குள்ளே போகும். ஸோ தேவஜனமே, நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த அசுத்த ஆவி ஊரெல்லாம் சுற்றிட்டு அலைஞ்சு திரிஞ்சிட்டு கடைசியில் அது தங்குறதுக்கு ரெஸ்டிங் பாயிண்ட் இல்லாததுனால, ஏன்னா அதுக்கு தங்க வேண்டிய இடமே மனுஷனுடைய ஆவி தான், சரீரம்தான். அந்த சரீரத்துக்குள்ளே அது எங்கே தங்குது?
அந்த ஆவி வெறுமையாக இருந்துச்சுன்னா அது உள்ளே போய் தங்கிடுது. ஸோ அந்த இருதயத்தில் போய் அது தங்கணும்னு நம்புது, அது விரும்புது. ஸோ இப்போ இந்த இருதயம் பெருக்கி வெறிச்சோடி கிடந்துச்சுன்னா, பைபிள் அழகாக சொல்லுது பெருக்கி வெறிச்சோடி. அப்படின்னா என்னென்னா, நம்ம இந்த முன்னோர்கள்லாம் நம்ம நாட்டு கலாச்சாரம் படி வீட்டுக்கு முன்னணையை தொடச்சி, வீட்டுக்கு முற்றத்தை தொடச்சி, தண்ணி தெளித்து கோலம் போடுவாங்க. இது முன்னோர்கள் செய்து வந்தாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவஜனங்கள் இப்போ வீடை தூப்பாங்க, அந்த கோலம் போடுற விஷயங்கள் உங்கள் வீட்டில் இருக்காது. ஆனால் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒருவேளை ஆண்டவர் அறியாத குடும்பத்தில் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய காரியங்களை நீங்கள் செய்வீங்க. பன்னீர் தெளிப்பீங்க, மஞ்சளை போடுவீங்க, தேய்ப்பீங்க, நிறையா விஷயங்கள் நடக்கும். இதுதான் சுத்திகரிக்கிறது. இதை தான் பைபிள் சொல்லுது. உங்கள் இருதயம் பெருக்கி வெறிஜோடி கிடந்துச்சுன்னா, வெறுமையாக கிடந்துச்சுன்னா, இது தண்ணிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை கொண்டு இங்கே தங்க வந்துருமா? அப்போ யோசித்து பாருங்க, இந்த இருதயம் வெறுமையாக இருந்துச்சுன்னா பொல்லாத ஆவியை கொண்டு வந்துடும். அப்போ இந்த இருதயம் எப்படி இருக்கணும்னு பவுல் அழகாக சொல்கிறாரு. அதுதான் ஆவியில் அனலாக இருங்க. அப்போ ஆவியில் அனலாக இருந்தீங்கன்னா பிசாசு உள்ள வராது. நிறைய ஊழியர்கள் எடுத்துக்காட்டு சொல்லுவாங்க. ஒரு தீயை கண்டா யானை ஓடும், பாம்பு ஓடும், சிங்கம் ஓடும், எல்லாம் ஓடும். ஆனால் அதே தீ அணைந்து சாம்பல் ஆயிட்டுனா எல்லா பாம்புனாலும் சரி, பல்லினாலும் சரி, கதகதப்பு வாங்குறதுக்கு, மெல்லிய சூடு வாங்குறதுக்கு ஒரு பூனையோ நாயோ அந்த அடுப்பங்கரையில் படுத்து கிடக்கும். ஏன்னா அந்த மெதுவான சூடை கண்டு அது சுகம் காணும் அங்கே ஸோ நம்ம கறிகொட்டையாக மாறிட்டோன்னா பிசாசு நமக்குள்ளே வர ஆரம்பிச்சு விடும். இது இயற்கையாகவே நம்மளால் பார்க்க முடிகிறது. ஒரு இடத்துல கறிகொட்டையாக இருக்குது, அதில் சூடே இல்லை, அதில் உட்காந்தாலும் அது தீ பிடிக்காதுன்னா அந்த இடத்துல நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த கதகதப்பை வாங்குறதுக்கு அந்த அடுப்பு மத்தியில் நாயோ பூனையோ எதனாலும் உட்காந்துருக்கும். ஆனால் அதே இடத்துல தீ ஜொலித்து எரிந்தால் ஒன்றுமே கிட்ட நெருங்காது. இதுதான் நம்ம இருதயம். அப்படிதான் இருதயத்தால் ஜொலிக்க முடியும், இருதயத்தால் மங்க முடியும், இருதயத்தால் இருளடைய முடியும். ஸோ உங்கள் இருதயம் இருளாக இருக்கலாம், உங்கள் இருதயம் பிரகாசமாக இருக்கலாம், இல்லை மங்கி போய் இருக்கலாம். எந்த ஸ்டேட்லனாலும் நீங்கள் இருக்கலாம். ஸ்டேட்னா நான் மாநிலத்தை சொல்லலை, எந்த ஸ்டேட் மீன்ஸ் எந்த அளவுலையும் நீங்கள் இருக்கலாம், எந்த ஸ்டேட்டஸ்லையும் இருக்கலாம். மங்கி போய் இருக்கலாம், இல்லை அனல் குறைஞ்சி போய் இருக்கலாம், இல்லைனா ஜொலித்து கொண்டு இருக்கலாம். ஸோ ஒன்று இருளாக இருக்கலாம், இல்லை மங்கி இருக்கலாம், இல்லை அனலாக இருக்கலாம். ஆண்டு சொல்கிறாரா, அனலாக இருங்கள். ஐ ப்ரிஃபர் டு பி ஃப்ளேம் அப்படின்னு ஆண்டு சொல்லுகிறார். அதான் ஆண்டவர் 2 பாதையை முன்னாடி வைக்கிறார். ஒன்று விசாலமான பறந்து விரிந்த பாதை, ஒன்று இடுக்கமான பாதை. ஆனால் ஆண்டவருடைய விருப்பம் ஜனங்கள் இடுக்கமான பாதையில் அந்த நேரோ கேட்டில் போகணும்னு விரும்புகிறார். பரலோகத்துக்கு செல்லுகிற பாதை இடுக்கமான பாதை, நரகத்துக்கு செல்ற பாதை விசாலமான பாதை. இது ரெண்டும் நமக்கு முன்னாடி இருக்கும் பொழுது ஆண்டவர் சஜஸ்ட் பண்ணுறது நீங்கள் இந்த குறுகலான பாதையில் போங்கன்னு சொல்கிறாரு. இதே போல் இந்த உலகத்தில் உங்கள் இருதயம் இருளடைஞ்சு இருக்கலாம், உங்கள் இருதயம் மங்கி எரியலாம், உங்கள் இருதயம் ஆவியில் ஜொலிக்கலாம். ஒரு கிறிஸ்தவனாக 3 ஸ்டேட்டில் நீங்கள் இருக்க முடியும். உங்கள் இருதயத்தை வச்சுக்கலாம். இருண்டு போயிருக்கலாம், தேவனுடைய வெளிச்சமே இல்லாமல் உங்கள் இருதயம் இருண்டு போயிருக்கலாம். இந்த இருதயத்துக்குள்ள கண்டிப்பாக பிசாசு வந்துவிடும் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. மங்கி எரிஞ்சா சரி, யாரோ வீட்டுக்குள்ளே இருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு பிசாசு உரிமை கொண்டாடாமல் வெளியே நின்றுக்கிட்டு இருக்கும். எப்போ இது இருளாகுமோ அப்போ நம்ம எடுத்துக்கொள்ளலான்னு வெளியே நிற்கும். யோசித்து பாருங்க, ஒரு வீடு தூரத்தில் இருந்து இரவு நேரத்தில் ஒரு 5-6 பேர் ஒரு வீட்டுக்குள்ளே ஃபேமிலியாக இருக்கும் பொழுது 2 பேர் அங்கே நடப்பாங்க, அங்கே போவாங்க, அந்த நடமாட்டம் தெரியும். ஆனால் ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு குடிகாரன் இருக்கான், ஒரே ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு பார்த்தா அவன் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இருக்க மாட்டான். சாயந்தரம் ஒரு குடி பாட்டில் எடுத்துகிட்டு குடிச்சிட்டு தூங்கிடுவான். நாள் நடமாட்டமே இருக்காது. வெளியே இருந்து ஒரு திருடன் பார்ப்பான், இவன் காலையில் போகிறான்னா அப்போ காலையில் திருடிடுவான். ஆனால் அதே ஒரு வீட்டில் 4-5 பேர் இருக்கிறாங்கன்னா கலகலன்னு இருக்கும். வீட்டில் 2 பேர் வேலைக்கு போனாலும் மீதி 3 பேர் இருப்பாங்க. பிள்ளைகள் இப்போ 2 பேர் ஸ்கூலுக்கு போனாலும் தாயாரோ தகப்பனாரோ பாட்டியோ தாத்தாவோ யாராவது ஒரு ஆள் அந்த வீட்டில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ யாராலையும் அந்த வீட்டுக்குள்ளே நுழைய முடியாது. ஸோ இதே மெத்தடு தான் பிசாசு யூஸ் பண்ணுறான். உங்கள் இருதயம் எம்டியாக இருந்தால் உள்ளே வந்துடுவான். அடுத்தது, உங்கள் இருதயம் எம்டியாக இருந்தால் பாவம் ஃபஸ்ட்டு வந்துடும். அதனால தான் பைபிள் சொல்லுது, நான் பாவம் செய்யாதபடிக்கு என் இருதயத்தில் உம்முடைய வசனத்தை, உங்கள் வார்த்தையை வைத்தேன். ஸோ இந்த இருதயம் ஒரு நிலம் மாதிரி இருக்குது, ஒரு பீரோ மாதிரி இருக்குது.
பொக்கிஷங்களை வைக்கலாம், வேதத்தை வைக்கலாம், வேத வசனங்களை வைக்கலாம். ஸோ அதுதான் உண்மையான இடம், வேதத்தை வைக்கக்கூடிய இடம். ஸோ தேவ ஜனமே, இந்த இருதயத்தை நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ஃபிசிக்கல் ஹார்ட்டுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையாட்டே இருதயம் என்னவென்றால் அது நம்மளுடைய ஆவி, நம்ம உள்ளான மனுஷன். அதனால தான் வேத வசனம் அங்கே உள்ள போகுது. Because the flesh cannot contain the word of God, because the word of God itself spirit and life. நம்மளுடைய வார்த்தை, அதாவது தேவனுடைய வார்த்தை, நம்ம கையில் உள்ள வேதம் ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறதுனால அது நம்மளுடைய சரீரத்துக்குள்ளே போய் இருக்க முடியாது. யோசித்து பாருங்க, நம்ம சரீரத்தை ஆளுகை செய்யலாமே தவிர நம்ம சரீரத்தில் அது தங்க முடியாது. யோசித்து பாருங்க, தேவனுடைய வார்த்தை நம்ம காதில் போய் தங்குமான்னு கேட்டால் கிடையாது. தேவனுடைய வார்த்தை நம்ம கையில் நிறைய மசில்ஸ் இருக்குது, இந்த பைல்வான்ஸனுடைய மசில்ஸில் போய் தங்குமான்னு கேட்டால் கிடையாது. தேவனுடைய வார்த்தை நம்ம வயிற்றுக்குள்ளே போய் அது ஜீரணம் ஆகுமான்னு கேட்டால் ஜீரணம் ஆகாது. ஏன்னா தேவனுடைய வார்த்தை நேராக உங்கள் ஆவிக்குரிய மனுஷனுக்குள்ளே போகுது, அது அங்கே ஜீரணமாகுது. அது ஜீரணமாகி உங்கள் சிந்தனையை கண்ட்ரோல் பண்ணுது, கண்ட்ரோல் பண்ணி பாவம் செய்யாமல் உங்கள் சரீரத்தை கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ தேவனுடைய வார்த்தை தங்கப்பட வேண்டிய இடமே உங்கள் இருதயம்தான். ஸோ அதனால தான் பவுல் சொல்கிறாரு, தேவனுடைய விருப்பம் என்னென்னா ஆவியில் அனலாயிருங்க. ஆவியில் அனலாயிருங்கன்னா பி ஃப்ளேம் இன் ஸ்பிரிட். ரோமர் 12வது அதிகாரத்தில் 11வது வசனத்தில் அழகாக சொல்லுகிறார், ஆவியில் அனலாயிருங்க. மாம்சத்தில் அனலாயிருங்கன்னு பைபிள் சொல்லலை. மாம்சத்தில் அனலாயிருங்கன்னா தீயை எடுத்து நெருப்பு தணல்களை எடுத்து உடம்புல தூக்கி போடணும்னு அர்த்தம். ஆனால் அதை செய்ய முடியவே முடியாது. அதனால தான் பைபிள் அதை பற்றி சொல்லலை. ஆனால் ஆவியில் அனலாக இருக்கிறதுக்கு உங்களால் முடியும். தேவஜனமே, இந்த அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்கன்னா உங்களுக்குள்ள அப்படி நெருப்பு எரிகிறது உணர முடியும். பிசாசை விரட்டுகிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறதே உங்களுக்குள்ளே இருக்கிற ஃபயர் தான். இந்த ஃபயர் உங்களுக்குள்ள அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த ஃபயர் பிசாசை விரட்டும். உங்களுக்குள்ளே இருக்கிற வசனம், அந்த மெச்சூரிட்டி, அந்த அக்கினி, அந்த ஃபயர் உங்களுக்குள்ளே இருந்து அது கடந்து செல்லும். இது எக்ஸ்பிளைன் பண்ணால் புரியாது. இட் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ கேனாட் எக்ஸ்பிளைன், இட் இஸ் எ எக்ஸ்பீரியன்ஸ். இது வேதத்தினுடைய அனுபவம். ஒரு ஃப்ளைட் ஓட்டணும்னு எப்படின்னு ஒரு யூடியூப் வீடியோ பார்த்துட்டு நம்மளால் ஓட்ட முடியாது. தட் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு கப்பலை எப்படி ஓட்டலான்னு யூடியூப் வீடியோ பார்த்து நம்மளால் என்ன செய்ய முடியாது, ஓட்ட முடியாது. ஒரு சைக்கிளே எடுத்துக்கொள்ளுங்களேன். சைக்கிள்னாலும் சரி, நீச்சல் அடிக்கிறதுனாலும் சரி, 4 பேர் சொல்லித்தரதுனால அதை செய்ய முடியாது. ஏன்னா சைக்கிள் ஓட்டுறதுக்கு பேலன்ஸ் தேவைப்படுது. இன்றைக்கி தான் நான் முதல்ல சைக்கிள் ஓட்டுறேன்னு சொல்லிட்டு யாராலையும் ஓட்ட முடியாது. ஏன்னா அதுக்கு பேலன்ஸ் தேவை. ஒரு 50 வயசு வரைக்கும் ஒருத்தர் சைக்கிளே ஓட்டலை, அந்த மனுஷனை கொண்டு போய் சைக்கிள் ஓட்ட விட்டு அவன் கவர்ந்து கீழே விழுந்துருவான். ஏன்னா அது கார் ஓட்டுற மாதிரி கிடையாது. காரு கூட இன்றைக்கி ஆட்டோமேட்டிக் கார் ஆன் பண்ணிட்டு ஆக்சிலேட்டரை கொடுத்தா அந்த ஆட்டோமேட்டிக் கார் போயிடும். ஏன்னா அது சரியாது, அது பாடியினுடைய ஒரு இது தேவை கிடையாது. கார் ஓட்டுறதுக்கு காருக்கு 4 வீல் இருக்குது, அது கவந்து விழாது. அதுக்கு நம்ம சரீர ரீதியான ஒரு பேலன்ஸ் தேவை கிடையாது. ஆனால் சைக்கிள் ஒரு சாதாரண விஷயந்தான், காரை மாதிரி கிடையாது. அது சின்ன விஷயந்தான், விலை குறைஞ்சது தான். ஆனால் அந்த சைக்கிள் ஓட்டுறதுக்கு பேலன்ஸ் தேவை. நீச்சல் அடிக்கிறதுக்கு பேலன்ஸ் தேவை. வயசான ஒரு ஆளை எடுத்து, ஒரு 70 வயசு மதிக்கிற ஒரு ஆளை எடுத்து, ஐயா உங்களை தண்ணியில் போட்டால் நீச்சல் வந்துடும் சொல்லி போட்டால் சில நேரம் அவங்களுக்கு பேலன்ஸ் இல்லாமல் முங்கி மறிச்சிருவாங்க. ஸோ சில விஷயங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். யாராவது தியாரிட்டிக்கலாக நமக்கு விலைக்கு சொன்னாலும் புரியாது. அது பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த அனுபவத்தில் கொண்டு போவார். ஸோ இந்த ஆவியில் அனலாக இருக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும்? இதை செஞ்சால் பிசாசு உள்ளே வரவே மாட்டான். ஏன்னா ஆவியில் ஒரு ஃபயர் இருக்குதுன்னு வைங்களேன், மந்திரவாதி செய்கிறது உங்களுக்கு பலிக்காது. ஆவியில் ஒரு ஃபயர் இருந்துச்சுன்னா துன்மார்க்க பிசாசு உள்ள நுழைய முடியாது. ஏன்னா அவனுக்கு அது எரியும். நிறைய பிசாசுகள் நல்ல உண்மையான ஊழியர்கள் ஜெபிக்கும் பொழுது ஐயோ எரியுதே, தீ எரியுதேன்னு சொல்லிட்டு கத்தும். ஏன் எரியுதுன்னா இந்த அருமையான அக்கினி விட்டது. இந்த அக்கினி எங்கிருந்து வருது? How does this fire form? How does this fire generate? எங்கிருந்து இது உருவாகுது? இந்த அக்கினி எங்கிருந்து வருது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தேவஜனமே, இதுதான் முக்கியமான செக்ஷன். அக்கினியாக இருக்கணும், அது உண்மைதான். பட் இந்த அக்கினி எங்கேருந்து வருது அதை குறித்து நீங்கள் படிக்கணும்னா லூக்கா 24வது அதிகாரத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா 32வது வசனம். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி
வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு, இங்கே எம்மாவூர் சீடர்கள்னு சொல்கிற 2 சீடர்கள் இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த சீடர்கள் அப்படி நடந்து போகிறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த பிறகு அவர் மரித்து விட்டார் என்று கவலையோடு நடந்து போகும் பொழுது ஆண்டவராகிய இயேசு உயிர்த்து எழுந்து மெதுவாக அப்படி நடந்து வாரார். இவங்களுக்கு அந்த உயிர்த்து எழுந்த இயேசுனுடைய முகரூபத்தை கணிக்க முடியவில்லை. ஏன்னா அவங்க ஸ்பிரிட்டில் அவங்க கண்ணு திறக்கப்படலை. ஏன்னா இப்போ ஆண்டவருடைய சரீரம் மாம்சத்துக்குள்ள சரீரத்தினுடைய ரீதியாக இல்லாமல் அது வேற ரூபமாக இருக்குது. ஒருவேளை அந்த ஆவிக்குரிய சரீரத்தினுடைய ஃபேஸ் கட்டு மாம்சத்தில் இருந்த ஒரு ஃபேஸ் கட்டாக இல்லாமல் இருந்திருக்கலாம். அதனால தான் மரியாள் கிட்ட போகும் பொழுதும் மரியாள் அதை கண்டுபிடிக்கலை. பட் ஆனால் குரல் கேட்ட உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் ஆனாலும் ஒரு சின்ன ஒரு டிஃபிகல்ட்டி இருந்துச்சு. பட் ஆனால் அந்த இயேசுநாதர் அவங்க கூட நடந்து போகும் பொழுது அவங்களால அதை கண்டுபிடிக்காமல் இருந்தாலும் அவர் பேசின வார்த்தைகளை அந்த 2 சீசர்களும் கேட்டுட்டு தான் இருந்திருக்காங்க. கேட்டுட்டு இயேசுநாதரை அவங்க அப்படி போகிற வழியில் வருந்தி வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. வீட்டுக்கு கூப்பிட்ட பொழுது அவர் அப்பத்தை எடுத்து பிட்டு அவங்களுக்கு கொடுத்த பொழுது அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, இது ஜீசஸ், அவர் தான் இந்த வேலையை செய்வார்னு சொன்ன உடனே அவர் மறைஞ்சிட்டார். மறைஞ்ச உடனே தான் அவங்க சொல்கிறாங்க, அவர் பேசிக்கொண்டு வருகையில் எதை பேசிக்கொண்டு வந்தார்? அவர் வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது. தேவச்சனமே, இப்போ கூட நம்ம அதை தான் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். வேத வாக்கியங்களை நம்ம விளக்கி கொண்டு இருக்கிறோம். இப்போவுமே உங்கள் இருதயம் ஃபயராக தொடங்கும். எப்படி ஒரு காரினுடைய கீழே அந்த சாவி போடுற இடத்துல சாவியை போட்டு ஆன் பண்ணால் கார் அப்படியே ஜிர்னு ஸ்டார்ட் ஆகுதோ, இதே போல் அவ்வளோ பெரிய காரை ஒரு சின்ன கீ ஸ்டார்ட் ஆகுறது போல் உங்களுடைய லைஃப், உங்கள் தலைமுறைகள் எல்லாவற்றையும் இந்த ஒரு வசனம் என்ற சாவியினால் அனலாக்க முடியும். நீங்கள் ஒரு நபர், சாதாரண நபரா இல்லை, உங்களுக்கு குடும்பம் இருக்குது, நண்பர்கள் இருக்காங்க, உறவினர்கள் இருக்காங்க, உங்கள் கீழே பிஸ்னஸ் இருக்கலாம், இல்லை ஊழியம் செய்யலாம், எதனாலும் செய்யலாம். இவ்வளோ பெரிய ஒரு கேட்டகரி உள்ள உங்களை ஒரு வசனம் அனலாக்கிடும். எப்படி ஒரு காரை ஒரு சாவி, சின்ன சாவி, 2 இன்ச்சு உள்ள ஒரு சின்ன சாவி ஒரு காரையே இக்னைட் பண்ணி ஸ்டார்ட் ஆக்கி இன்ஜினை ஓட வைக்குதுன்னா, உங்களையும் இந்த சின்ன வேத வசனம் தான், ஒரு வரி தான் இருக்கும், கர்த்தரின் மேய்ப்பரான் தான் இருக்கும். பட் அந்த ஒரு வார்த்தை உங்களை அனலாக்கிரும். ஸோ தேவஜனமே, இந்த இடத்துல நம்ம கவனமாக பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு வசனத்தை விலைக்கு காட்டின பொழுது அவங்க இருதயம் என்ன செஞ்சிச்சான்? அனல் பற்றி எரிஞ்சிச்சான். இருதயம் எப்படிங்க எரியும்? 2 பேப்பரை நம்ம கொளுத்தி விட்டால் எப்படி எரியுமோ அதே போல தான் இருதயம் எரிஞ்சிருக்கு. என்னுடைய விசுவாசம் என்னன்னா, ஸ்பிரிட்டுன்னு சொல்கிறது சீக்கிரமாக ஃபயரை கேட்ச் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸ்பிரிச்சுவல் ஃபயர் இருக்குது. ஏனென்றால் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தை எப்படி இருக்குது? ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது. ஸோ அது இருதயத்தை எரிய பண்ணுகிறது. எப்படி ஒரு பேப்பரை எரிய பண்ணுகிறதோ, உங்கள் இருதயமாகி அந்த மெல்லிய வஸ்திரம் போல் இருக்கிற மெல்லிய உறுப்பு, அதாவது நான் இந்த சரீரம் இருதயத்தை சொல்லலை, இந்த ஆவிக்குரிய இருதயத்தை இந்த வசனம் ஒரு மணனையை போல எரிய பண்ணுது. ஸோ இந்த வசனம் என்ற மணனையை ஊற்றி பரிசுத்த ஆவியின் அக்னியை வச்சா நம்ம இருதயம் எரியும். நம்ம இருதயம் ஒரு அடுப்பு போல மாறிடும். இந்த அடுப்புக்குள்ளாடி விறகாகிய சில வசனங்களை அடுக்கி வச்சு பரிசுத்த ஆவியின் அக்னியை ஊத்துனீங்கன்னா இந்த விறகு பற்றி எரிய தொடங்கிடும். ஸோ தேவஜனமே, ஆண்டு சித்தமானால் வர நாட்களில் இந்த அக்னியை குறித்து நம்ம நிறைய பார்க்கலாம். பட் இன்னைக்கு ஒரு சில விஷயங்கள், இந்த அக்னி எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு நம்ம பார்த்துருவோம். இயேசு வார்த்தையை பேசின பொழுது அந்த வார்த்தை அவங்க இருதயத்துக்கு போன பொழுது அவங்க அக்னியை ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ தேவஜனமே, நம்ம கடந்த நாட்களில் பார்த்தோம், வசனம் முதல்ல காதுக்கு தான் போகும். காதுக்கு போன வசனம் சிந்தனைக்கு போகும். சிந்தனைக்கு போன வசனம் இருதயத்துக்கு போகும். இருதயத்துக்கு போன வசனம் தான் அக்னியாக மாறும். இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்கும். இது நடக்கிறதுக்கு நம்ம ஏதாவது செய்யணுமான்னு கேட்டால், நீங்கள் ஒன்றும் கடினமாலாம் செய்ய வேண்டாம். உங்ககிட்ட ஒரு ஆள் பேசுகிறாங்கன்னா நீங்கள் ஏதாவது செஞ்சதுனால தான் அவங்க பேசுனதை கேட்டிங்களா? இல்லை, நீங்கள் ஜஸ்ட் லிசன் பண்ணீங்க. அவங்க பேசுனதும் ஃபஸ்ட்டு உங்கள் காதுக்கு தான் போச்சு. காதிலிருந்து சிந்தைக்கு போச்சு.
சிந்தைக்கு போன உடனே நீங்கள் திரும்பி ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க. ஸோ ஒரு ஆள் பேசுகிறத கேட்குறதுக்கு ஒன்றும் நம்ம சயின்ஸோ ராக்கெட் சயின்ஸோ இல்லை டாக்டரையோ எதுவும் ஒன்றும் படிக்க வேண்டாம், பிஹெச்டிலாம் படிக்கணும்னு அவசியம் இல்லை. இது ரொம்ப சிம்பிளான விஷயம். ஜஸ்ட்டு நீங்கள் அனுதினமும் ஆண்டவரோடு பேசுகிறது, பைபிள் வாசிக்கிறதுல கண்டினியூவாக இருந்தாலே போதும். இப்படிப்பட்ட செய்திகளை கேட்கும் பொழுது உங்கள் இருதயம் கர்த்தருடைய வசனத்தை கேட்க ஆரம்பிச்சு விடும். இருதயம் வசனம் கேட்டால் தான் அது ஃபயர் ஆகும். சும்மா டக்குன்னெலாம் ஃபயர் ஆகாது, கொஞ்ச நேரம் கேட்டுக்கொண்டே இருக்கணும். அதாவது இரும்பை கறுக்கும் பொழுது, ஒரு கல்லும் உரசும் பொழுது தீ கொஞ்சம் கொஞ்சமாக வருது. அப்படி உரச ஃபயர் ஆக ஃபயர் வரும். ஸோ உங்கள் இருதயத்தில் வசனம் பட எப்படி ஒரு அந்த சாணம் தீட்டுற கல்லில் கத்தி பட அது அப்படியே சரன்னு ஷார்ப்பாகிறது போல் ஃபயர் ஆகிற அனுபவம் சொல்லுகிறது. கொஞ்சம் நெஞ்சம் வசனம் கேட்டால் அது ஆகாது, கேட்டுக்கொண்டே இருக்கணும். பிசாசு இந்த ஃபயரை திருடுறதுக்கு சோர்வை கொண்டு வருவான், கவலையை கொண்டு வருவான், ஆண்டவரை விட்டு பிரிய வைப்பான். ஏன்னா அவன் இந்த ஃபயரை அணைக்கணும். ஏன்னா இந்த ஃபயரை கண்டு அவன் பயப்படுகிறான். ஏன்னா இந்த ஃபயர் உள்ளே வந்துட்டு நான் அவனை விரட்ட தொடங்கினோம். ஏன்னா இந்த ஃபயர் யாராக இருக்கிறாரு? வேதம் சொல்லுது எபிரேயர் 12:29, இந்த ஃபயர் கர்த்தர் நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறாரே. ஏன்னா வார்த்தை என்ற வடிவத்துக்குள்ளாடி அக்னிமயமான ரூபம் கொண்டவர் உள்ள இருக்கிறாரு. அவர் உங்கள் இருதயத்தை தீட்ட நீங்கள் கூர்மையாகுவீங்க. பிசாசுக்கு இது பிடிக்காது, நீங்கள் கூர்மையாகிறது பிடிக்காது, நீங்கள் அக்னியாகிறது பிடிக்காது. உடனே அவன் என்ன செய்வான்? தண்ணியை ஊற்றுவான், அணைப்பான், பிரச்சனையை போடுவான், அணைப்பான். இதை மிஞ்சி இந்த பிரச்சனையை தாண்டி உடனே எழும்புகிறவங்களை மட்டும்தான் அக்னி பற்றி பிடிக்கும். உங்கள் துணியில் தண்ணி பட்டுக்கிட்டே இருந்தால் அது எப்படி காயும்? வெயில் அடிக்குது, வெயிலில் தூக்கி காய வச்சிட்டீங்க, திரும்பியும் ஒரு குடம் தண்ணி எடுத்து ஊற்றுறீங்க. இனி அது காயறதுக்கு 5 நிமிஷம் விடுறீங்க, திரும்பியும் ஒரு அரை குடம் தண்ணியை ஊற்றுறீங்க, எப்படி காயும்? இதே போல தான் தேவச்சனமே, கர்த்தர் நம்ம இருதயத்தை அக்னியாக்கணும்னு நினைக்கும் பொழுது கணவர் ஒன்று சொல்லுவார், பிள்ளைகள் ஒன்று சொல்லும், மாமனார் ஒன்று சொல்லுவாங்க, இல்லை மனைவி ஒன்று சொல்லுவாங்க, இல்லை வேலையில் ஒன்று வரும், அங்கே ஒரு ப்ரெஷர், இங்கே ஒரு ப்ரெஷர். இது எல்லாம் எதுக்கு தெரியுமா வருது? எப்படியாவது உங்கள் இருதயம் ஃபயர் ஆகாமல் தடுக்கணும். ஏன்னா உங்கள் இருதயம் ஃபயர் ஆகிட்டுனா, உங்கள் இருதயத்தில் இருக்கிற ஃபயர் யார்? நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறார். உங்கள் இருதயத்துக்குள்ளே மறைஞ்சிருக்கிற அக்னி பரிசுத்த ஆவியின் அக்னி. இதை கண்டா பிசாசு பயப்படுவான். இன் ஜீசஸ் நேம் அப்படின்னு சொன்னால் அவன் அலற தொடங்குவான். எல்லா மந்திரங்கள் எரியட்டும், இயேசுவின் நாமத்தில் எரியட்டும். நீங்கள் ஒரு ஜபத்தை பண்ணீங்கன்னா அந்த வார்த்தைக்கு ரிப்ளை உண்டு. ஆண்டவரே இன்னைக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கன்னு சொல்லி கரத்தை உயர்த்தினீங்கன்னா அற்புதம் நடக்கும். ஏன்னா நீங்கள் தேவ சித்தம்படி உயர்த்துவீங்க, உங்கள் வார்த்தையில் ஃபயர் இருக்கும். ஸோ ஏசப்பா வார்த்தையில் ஃபயர் இருந்ததுனால தான் எம்மாவூர் சீடர்களுடைய இருதயத்துக்குள்ள அதை உணர்ந்தாங்க. சரி, இந்த ஃபயரை உருவாக்குறது வார்த்தைன்னு நம்ம பார்த்துட்டோம். இன்னும் கிளியராக அதுக்கு ப்ரூஃபாக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். இந்த அனுபவத்தை பழைய ஏற்பாட்டிலேயே நம்முடைய தாவீது பெற்றிருந்தார். பாருங்க, சங்கீதம் 39 ஆண்டுடைய வார்த்தை அழகாக சொல்லுகிறது. 3வது வசனம் 39:3, என் இருதயம் எனக்குள் அனல் கொண்டது. என் இருதயம் எனக்குள் அனல் கொண்டது. எப்படி ஐயா உங்க இருதயம் அனல் கொண்டது நம்ம கேட்டா அவர் அடுத்தது சொல்றாரு, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தே. அக்கினி ஃபார்ம் ஆகி ஜபம் பண்ணணும். இன்னைக்கு சும்மா அனல் இல்லாத ஜபம் பண்ணுறோம், அதனால தான் அந்த எஃபெக்ட் இல்லாமல் இருக்குது. ஃபயர் ஆகிட்டு ஒரு ஜபத்தை பண்ணி பாருங்களேன் தேவச்சனமே, கட்டு உடையிறத பார்ப்பீங்க, தரிசனங்கள் பார்ப்பீங்க, சொப்பனங்கள் பார்ப்பீங்க. பட் இன்னைக்கு சத்ருனுடைய தந்திரம் என்ன? உங்களை ஃபயர் ஆக விட மாட்டேங்கான். ஃபயர் எப்படி ஆக? தியானம், ரிப்பீட்டேட்டிவ், ஹியரிங் த வேர்ட் ரிப்பீட்டேட்டிவ்லி, மெடிடேட்டிங் த வேர்ட். அந்த வேர்டை தியானிக்கையில், அந்த வேர்டை திரும்பி திரும்பி கேட்கையில், திரும்பி ஆவிக்குரிய செய்திகளை கேட்கையில், நம்மை பரிசுத்தப்படுத்துகிற வசனங்களை வாசிக்கையில், திரும்பி கர்த்தருடைய வார்த்தையை காதலை கேட்டு இருதயத்துக்கு கொண்டு போகையில், உபாசம் இருந்து ஜெபிக்கையில், இதெல்லாம் செய்யும் பொழுது நம்ம ஹார்ட்டில் ஃபயர் உண்டாகுது. இந்த ஃபயரை நம்ம அனுபவிக்கணும். தாவீது அனுபவித்தார். இந்த ஃபயர் வசனத்தினால் உண்டாகும். ஏனென்றால் வசனம் எப்படி இருக்கிறது? வசனம் ஹீப்ரு, அதாவது எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாக இருக்கிறது. அது இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலையும் கருக்கானதாயும், ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும்,
இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. ஸோ தேவனுடைய வார்த்தை மகா பயங்கரமாக இருக்குது. இந்த வார்த்தை நம்ம இருதயத்துக்குள்ளே போயிட்டுனா அதை ரெப்பிட்டேட்டிவாக நம்ம தியானிக்க ஆரம்பித்தோன்னா, விசேஷமாக ஃபாஸ்டிங் எடுத்து ஜெபிக்கும் பொழுது நம்ம ஒன் அண்ட் ஃபோக்கஸ் எதில் இருக்குன்னா, ஃபுல்லாக நம்ம இருதயம் வசனத்தை தியானிக்கிறதுல இருக்கும். பிசாசுக்கு பயமே அதுதான். நம்ம பாடினாலும் அவன் கண்டுக்கிட மாட்டான், ஜெபிச்சாலும் கண்டுக்கிட மாட்டான். ஆனால் பைபிளை வாசித்தா அவனுக்கு பயம் உண்டாகும். ஏன்னா அதுக்குள்ளே இருக்கிறதே தேவன் வார்த்தையாக இருக்கிறார். அதனால தான் பிசாசுனுடைய பிளான் என்ன, இருதயம் வெறுமையாயிட்டுனா, வசனம் இல்லாமல் போயிட்டுனா அவன் திரும்பி 7 பிசாசை கொண்டு வந்துடுவான். இப்போ இருதயம் அனலாயிட்டுனா, வசனம் உள்ளே வந்துட்டுனா அவனால் எந்த பிசாசையும் உள்ளே கூட்டு வர முடியாது. பிசாசு வெளியே ஓடிதான் ஆக வேண்டும். உங்கள் இருதயத்தில் பாவம் இருக்காது. உங்கள் இருதயத்தில் வசனத்தை வைத்தால் பாவம் உங்களை ஆளுகை செய்யாது. அதனால தான் சங்கீதக்காரர் சொல்லுகிறார், நான் பாவம் செய்யாதபடி, நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடி என் இருதயத்திலே உமது வார்த்தையை வைத்தேன் என்று சங்கீதம் 119:11 சொல்லுகிறார். என் சிந்தனையில் அல்ல, என் இருதயத்தில். மூளை தீப்பிடிச்சா வெந்து போயிடும். ஸோ அதனால் பைபிள் உங்கள் பிரெயினில், உங்கள் மூளையில் அக்னியாக இருங்கள் என்று சொல்லவில்லை. ஏன்னா மூளைக்கு அக்னியை கொடுத்தா என்ன ஆகும், மூளையில் உள்ள நரம்பெல்லாம் எரிந்து போய்விடும். ஆனால் இருதயத்தில் அனலாயிருங்கன்னு சொல்லுகிறது. ஏனென்றால் வசனம் சொல்கிற இருதயம் உள்ளான மனிதன், நம்ம புதிய மனிதன், ஆண்டவருடைய சாயலில் உருவாக்கப்பட்ட நம்ம உள்ளான மனிதனில் அனலாக இருக்க சொல்லுது. ஸோ தேவஜனமே, இந்த வசனம் நமக்குள்ளே போகும் பொழுது அனல் உண்டாகும், அக்னி உண்டாகும். அதை பாதுகாக்க வேண்டும். இதை அணைந்து போகாதபடி காத்து கொள்ள வேண்டும். இப்படி தான் ஆவியில் அக்னி பற்றி எறியும். வசனத்தின் மூலமாக, வசனத்தை கேட்கறது மூலமாக, கண்டினியூவாக கேட்கறது மூலமாக, கீழ்ப்படுகிறது மூலமாக, வசனத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கறது மூலமாக, தொடர்ந்து வசனத்தை நேசிக்கிறது மூலமாக, வசனத்தோடு ஒரு ஃபெல்லோஷிப், ஒரு லவ், வசனத்துக்கு மேலே ஒரு அன்பு வரும் பொழுது, அதை தியானிக்கும் பொழுது படிப்படியாக வசனம் உங்கள் சிந்தனையை கடந்து உங்கள் இருதயத்துக்குள்ளே போக ஆரம்பிக்கும். நீங்கள் பசிக்கு சாப்பிட்றது போல் வசனத்தை சாப்பிட்டு கொண்டே இருப்பீங்க. மூளைக்கு வசனம் போகிற வரைக்கும் தான் உங்களுக்கு, மூளையில் இருந்து வசனம் உங்கள் இருதயத்துக்கு போகிற வரைக்கும் தான் பிரச்சனை. ஏன்னா வசனம் நம்ம சில வசனம் நமக்கு பிடிக்காது, சிலதை வாசித்தா நமக்கு தூக்கம் வரும். ஆனால் நீங்கள் இருதயத்துக்குள்ளே கொண்டு போயிட்டீங்கன்னா, மூளையில் இருந்து, சிந்தனையில் இருந்து உங்கள் இருதயத்துக்கு கொண்டு போய் பழகிட்டீங்கன்னா, எந்த வசனம் வாசித்தாலும் அது உங்களுக்கு இனிமையாக இருக்கும். ஏன்னா மூளைக்கு என்ன தேவைன்னா, நல்ல ஃபயரி ஸ்டோரிஸ் தேவைப்படும். எலியா அவர் வானத்திலிருந்து அக்னி இறக்கினார், இயேசு மரித்தவர்களை எழுப்பினார். இதெல்லாம் வாசிக்கும் பொழுது மூளை நல்லா விழிச்சிருக்கும். ஆனால் ஏதாவது ஒரு கடினமான உபதேசம் வரும்பொழுது தூங்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் வசனத்தை மூளைக்கு கொண்டு போகிறது நல்லது தான். அதிலும் நல்லது இருதயத்துக்கு கொண்டு போகிறது. இருதயத்துக்கு கொண்டு போகும்பொழுது நீங்கள் எந்த வசனம் வாசித்தாலும் உங்கள் இருதயம் அது உணவாக சாப்பிடும், அது அக்னியாக ஃபார்ம் ஆகும். இருதயம் இது நல்ல வசனம், இது கெட்ட வசனம் அப்படிலாம் பகுத்தறியாது. இருதயம் வசனத்தை முழுங்கி கொண்டே இருக்கும். ஏன்னா இருதயம் சொல்லுகிறது, ஆவி அது பல எத்தனை 1000 நீங்கள் வசனம் போட்டாலும் அது ஏற்றுக்கொண்டுட்டே இருக்கும். ஒரு நல்ல அடுப்பு போல, அந்த அடுப்புக்குள்ளே விறகு கட்டைகளை அடுக்கி வைக்கிறது போல் வசனங்களை போட 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 அது ஃபயரை பற்றி எரிய பண்ணும். இன்றைக்கி அநேக நேரம் ஃபயர் நமக்கு வராமல் இருக்கிறதுக்கு காரணம் விறகு இல்லை. இந்த விறகுனா என்ன, இந்த ஃபயர்னா என்னன்னு வர நாட்களில் பார்ப்போம். ஸோ தேவஜனங்களே, இன்னும் வர நாட்களில் இந்த ஃபயரை எப்படி பற்றி எரிய பண்ணணும், எப்படி நமக்குள்ளே இந்த ஃபயர் கிரியை செய்யும், எல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ தேவஜனங்கள், இந்த வீடியோ மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு பிரோஜனமாக இருந்தால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள், அநேக ஆத்மாக்களுக்கு பயன்படட்டும். ஸோ தேவஜனங்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா டியூஸ்டே, தேர்ஸ்டே, அன்று சித்தமானால் சாட்டர்டே நாங்கள் முடிந்தால் போட பார்க்குறோம். ஸோ தேவஜனங்களை இணைந்திருங்க. இப்படிப்பட்ட ஆவிக்குரிய அநேக காரியங்களை பெற்றுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோக்கள் வரும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உங்களுக்கு வீடியோ வரும். நீங்கள் திங்கட்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை உங்களுக்கு விடுதலை ஜெபம் வேண்டுமானால் ப்ரேயர் டைம் என்ற சேனலில் நம்ம ஜெபத்தில் பங்கு பெறுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் சேனல் லிங்கை உபயோகப்படுத்தி நீங்கள் நம்ம சேனலில் இணைஞ்சிக்கோங்க. நம்ம போடுற எல்லா அப்டேட்ஸும் உங்கள் சேனலில் வரும். இன்கேஸ் உங்களுக்கு யூடியூப்பில் நோட்டிஃபிகேஷன் வராட்டியும் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோட லிங்க் வரும். அதன் மூலமாக நீங்கள் நம்ம சேனலில் வாட்ச் பண்ணிக்கலாம். மீண்டும் வேறு வீடியோவில் சந்திக்கலாம். காட் பிளஸ் யூ.